எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பொட்டென்ஷியலை அடைஞ்சிருப்பாங்க. இப்படி பண்ணுறதால இவங்களோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். ஹியூமன்ஸை விட வேற ஒரு பவர்ஃபுல் ரிலம்க்கு இவங்க போயிருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள எப்பவுமே இந்த பவர் தர்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ஸை அட்டைன் பண்ணுறது தான் இவங்களோட கோலாக இருக்கும். இப்படி அட்டைன் பண்ண ஒருத்தரை பற்றி நமக்கு சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அவர் தான் ஷிபாய். இவர் தான் இப்போதைக்கு டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கார். இவரோட இடத்துக்கு வர நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பொட்டென்ஷியலை அடைஞ்சிருப்பாங்க. இப்படி பண்ணுறதால இவங்களோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். ஹியூமன்ஸை விட வேற ஒரு பவர்ஃபுல் ரிலம்க்கு இவங்க போயிருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள எப்பவுமே இந்த பவர் தர்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ஸை அட்டைன் பண்ணுறது தான் இவங்களோட கோலாக இருக்கும். இப்படி அட்டைன் பண்ண ஒருத்தரை பற்றி நமக்கு சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அவர் தான் ஷிபாய். இவர் தான் இப்போதைக்கு டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கார். இவரோட இடத்துக்கு வர நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பொட்டென்ஷியலை அடைஞ்சிருப்பாங்க. இப்படி பண்ணுறதால இவங்களோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். ஹியூமன்ஸை விட வேற ஒரு பவர்ஃபுல் ரிலம்க்கு இவங்க போயிருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள எப்பவுமே இந்த பவர் தர்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ஸை அட்டைன் பண்ணுறது தான் இவங்களோட கோலாக இருக்கும். இப்படி அட்டைன் பண்ண ஒருத்தரை பற்றி நமக்கு சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அவர் தான் ஷிபாய். இவர் தான் இப்போதைக்கு டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கார். இவரோட இடத்துக்கு வர நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர்